யோ மாமா எவ்வளவு நேரம் உனக்கு நான் நிக்கிறது, சீக்கிரம் வாயா. ஏமா வாயா சீக்கிரம். வந்துட்டான். மாமா இது ரொம்ப முக்கியமான பொருள் மாமா, வீட்டுல பத்திரமா வச்சுக்க, யாரு கல்லையும் தென்பற்ற போது. முக்கியமான பொருள், அந்த காலத்துல மன்னர்கள்லாம் யூஸ் பண்ணது, விலை மதிக்கப்பட்ட பொருள், மார்க்கெட்ல கோடி ரூபாய்க்கு போகும். நான் கேட்கறமே கொடுத்தாத, வீட்டுல பத்திரமா வச்சுட்டு நான் கேட்கும் போது கொடுத்துரு சரியா? அப்படியா மாப்பிள்ள? சரி மாப்பிள்ள, பத்திரமா வச்சுக்கலாம். பார்த்து போ. The next day. ஐயோ வீட்டு போட்டு எங்கிட்டு போயிட்டான்? சண்டால பயல நீதான் இருக்கியா? எல்லா பிரச்சனையும் காரணமே நீதான்டா. ஏ நான் கொடுத்த பொருள் எங்க மாமா? ஓ மாப்பிள்ள, அது உச்சிட்டாங்க மாப்பிள்ள, அது உச்சிட்டாங்க. என்னடா பொருள் கொடுத்த? வந்திருக்க மார்க்கெட்ல கோடி ரூபாய்க்கு போகுன்னு சொன்னியடா மாப்பிள்ள. சல்லி பைசா கூட இதை போகல. ஒரு ஷர்ட்டு போட்டு விட்டான் மாப்பிள்ள, கட்டி பின்னி எடுத்துட்டாங்க பொழைச்சிக்காங்க. ஆமா அது சொல்லதான்மா நான் வந்தேன், அதுக்குள்ள சேட்டுக்கிட்ட உன்னை யாராமா கொண்டு போய் கொடுக்க சொன்னா. கொடுங்கம்மா, அதை சிறைக்கிற மிஷின் மாமா. அது சிறைக்கிற மிஷினா? இதுதான் மன்னர் காலத்துல யூஸ் பண்ண சிறைக்கிற மிஷினா? இது தெரியாம போய் ஷர்ட்டு அடி வாங்கிட்டு வந்தோமே. மாப்பிள்ள எதாவது தர மாப்பிள்ள. என்ன மாமா? சீக்கிரம் குளிச்சுட்டு மாப்பிள்ள, உனக்கு ஃபுல் செலவு இன்னைக்கு நான் தான். யோ என்னையா சொல்ற? நீ 5 ரூபா செலவு பண்ண யோசிப்ப? இந்த வர இரு. அம்மா காசு எது உனக்கு? ரோட்ல நடந்து வந்து யாரு சுத்தி முத்தி பார்த்தனா ஆளை காணா, நம்பிக்கிட்டு வந்துட்டேன். கீழே கிடந்து எடுத்தியா? அதையா எடுத்த? அதெல்லாம் எடுக்க கூடாது, யாரும் மந்திரிச்சு போட்டு வச்சிருப்பாங்க. சொல்ற மாப்பிள்ள, நான் வேற தெரியாம எடுத்துட்டு வந்துட்டேன் மாப்பிள்ள. ஐயோ நீ தொட்டுட்ட, நீ அதெல்லாம் ஒன்னும் சும்மா விடாது, பரிகாரம் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். கடவுர்ல ஒரு ஆலமரம் இருக்குது, அங்க போய் மந்திரிச்சு வச்சாதான் கரெக்டா இருக்கும் தெரியுமா? அதுக்கு செலவு ஒரு 5000 செலவாகும். அந்த காசையும் கொடு, நான் உனக்காக போய் பரிகாரம் பண்ணி அதை ஃபுல்லா நான் தீர்த்து கொண்டு வந்துடுறேன் நான். சரி மாப்பிள்ள. வெரி குட், ஒன்னும் கவலைப்படாத மாமா. மாப்பிள்ள நான் இருக்கேன் மாமா. மாப்பிள்ள நான் கந்து வட்டி கடன் காசு ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன ஈஸியா ஏமாந்துட்டான்? ஏய் மச்சான், ஒரே ஊர்ல இருந்து போர் அடிக்குதுடா, இங்கே டூர் போலாம் அடுத்த வாரம். போயிட்டு வரலாம் மாப்பிள்ள. நிஜமாடான்டா சொல்றேன். மாப்பிள்ள உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்க படுத்திருக்கா? ஏன் என்னாச்சு மாமா? அடிச்சுட்டாங்க என்னைய. யாரையா உன்னை அடிச்சது? வேற யாரு? உங்க அப்பன் தான். உங்க அப்பாவா? எங்க அப்பா காரணம் எல்லாம் அடிக்க மாட்டாரு. நீ என்ன பண்ண? ஜூஸ் குடிச்சது தப்பா மாப்பிள்ள? அதுக்கு அடிப்பாங்களா? ஜூஸ் குடிச்சதுக்கு அடிச்சாரு? காரணம் எல்லாம் அடிக்க மாட்டாரு. இரு ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். இரு. என்னாச்சு அவன் மாமனுக்கு? அஞ்சு ஜூஸ் குடிச்சதுக்குலாம் அடிச்சப்பா. ஹலோ அப்பா, எங்கப்பா இருக்க? இருப்பா மாமா அடிச்ச ஜூஸ் தானே குடிச்சாராமா, அதுக்கே படிச்ச நீ? அது அடிச்சுதானே வச்சு வீடு கூட உங்க அப்பா அடிக்கிறா, இங்க வந்து நீ அடிக்கிற, போங்களா? பொசுக்கு நம்ம மாமன் அடிச்சு விட்டேன். மாமே இருமல் மருந்து குழந்தைக்கு வச்சிருக்காங்கடா, அதை போய் ஜூஸ் நினைச்சு குடிச்சு விட்டாங்கடா. அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவாங்க? 4 சாத்து சாவடிக்காம என்ன பண்ணுவாங்க? வைத்தியக்காரன் மாமனாவன்.